கடந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் மிக சிறப்பான பங்காற்றினார்கள். இன்றைக்கு பொய்யே சொல்லி லீவ் விட்டு ஆட்சிக்கு வந்து வரலாம், எப்படி லீவ் விட்டே ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்ற தாவைக்கான தவக்கலை தான் நாங்க சொல்லுவோம். எப்பவுமே பொதுவா தாவைக்கான இந்த தவக்கலைன்னு இருக்கும் ஒரு கூட்டம். அது மாதிரி இன்னைக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க, தமிழ்நாடு வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம். என்னப்பா புரியுது? ஆமா, தவக்கால அந்த கட்சியினுடைய ஆட்சியில் சொன்னதை செய்யுங்க முதலமைச்சர், உங்க கட்சியில சொன்னதை செய்யுங்க. விவசாயிகள் இன்றைக்கு தெருவிலே வந்து போராடுகிறார்கள், சாலையில் போராடுகிறார்கள். கொட்டும் மழையிலும் சுட்டரிக்கும் வெயிலிலும் தன் தேகத்தை இன்றைக்கு வேர்வைக்கும் மழைக்கும் எந்தவித இன்னலுக்கும் அழித்தாலும் அன்னமிட்டவர்களாக திகழ்கின்ற விவசாயிகளுக்காக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விஜய் அரசை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது சட்டமன்றம் இன்னும் தொடர்கிறது. எனவே விவசாயிகளுக்கு நீங்கள் அறிவித்த முழு கூட்டுறவு கடனையும் ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதும், சென்னை மாநிலத்தை தவிர அனைத்து மாநிலங்களும் இன்னைக்கு நடத்துவதற்கு ஆணையிட்டு மதுரை மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்க நடத்தலாம் என்று 3 பேரும் கூடி பேசணும். பொதுவாக ஒரு ஆர்ப்பாட்டம் ரெவன்யூ மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகிறது என்றால் அது தலைநகரில் தான் நடப்பது வழக்கம். நான் தான் சொன்னேன், இது விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டம், முழுக்க முழுக்க விவசாய தோழர்களுக்கான ஆர்ப்பாட்டம். எனவே அந்த விவசாயிகள் அதிக வாழ்கின்ற ஒன்னும் மேலூர்லயோ அல்லது செல்லம்பட்டியிலோ நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் பேசினேன், கேட்டுக்கொண்டேன். நானே சொன்னேன், செல்லம்பட்டியில் நடத்தினால் செல்லம் பொழிக்கக்கூடிய இந்த செல்லம்பட்டி நாட்டாமை என்ற படம் வருகிறதற்கு காரணமாக இருந்த நாட்டாமைகளுக்கே நாட்டாமை செஞ்சது இந்த செல்லம்பட்டி. ஒரு நாட்டாமை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு பட்டொளி வீசி பணிகின்ற வகையில் இதை வெளிக்கொண்டு வந்தவர்கள் இந்த செல்லம்பட்டியில் வாழ்கின்ற நம் மூத்தவர்கள், நம்முடைய சந்ததிகள் என்று நினைக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் பெருமை. அந்த செல்லம்பட்டியில் இருந்து நாம் இந்த அரசுக்கு அறைகூவல் விடுவோம், சொன்னதை செய்யுங்கள். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், தேர்தல் அறிக்கையை கொடுத்தீர்கள். என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், 2016 கூட்டுறவு வங்கியில் வாங்கிய விவசாயிகளுடைய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். அதே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் சொன்னார்கள். சொன்னதை செய்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து விவசாயிகளுடைய நலனுக்காக எண்ணற்ற மும்முனை மின்சாரம், இலவச மின்சாரம், சிறு குறு விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். விவசாயியின் தோழனாக திகழ்ந்தவர். அவர் அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட்டார். அதனால் தான் அவர் நினைத்தார், மதுரை தான் மையம். புரட்சி தலைவியும் அம்மா மதுரை மாவட்டத்தை தான் அவர்கள் விரும்பினார்கள். காரணம், இங்கே பாசக்காரன், ரோசக்காரன், கொண்ட கொள்கை மறவாதவன், தடம் புரளாதவன் மதுரைக்காரன். ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக, ஏற்றுக்கொண்ட தலைவருக்காக
தங்களுடைய உயிரையும் இன்னுயிரையும் தரக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த வீரம் முனைந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே இருந்து அறைகோல் விடுவோம். மதுரை மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் 22,000 கோடி ரூபாய் ஏறத்தாழ 90 நாட்களில் வாங்கியிருக்கிறீர்கள். ஏன் கூடுதலாக ஒரு 10,000 கோடி வாங்கி இந்த விவசாயிகளுக்கு கொடுக்க கூடாதா? மனம் வரவில்லையா? இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தாவது இனிமேல் முதலமைச்சர் தன்னுடைய பாதையை மாற்றி தான் அறிவித்ததை மீண்டும் மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும் என்பதும், அதே மாதிரி நெல்லுக்கு குவிண்டாலுக்கும் 3,500 ரூபாய் சொன்னீர்கள், கரும்புக்கு 4,000 ரூபாய் கூறினீர்கள். இந்த 4,000 ரூபாயும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை முல்லை பெரியார் அணையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆணித்தரமாக போராடி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முல்லை பெரியார் அணையிலே 142 அடி உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்க காரணமாக இருந்தவர் என் தாய் புரட்சி தலைவி அம்மா. இந்த பகுதி இருக்க விவசாயிகள் மறக்க கூடாது. அவர் 2017 ஆட்சிக்கு வந்தவுடன் 2வது பசுமை புரட்சி என்ற திட்டத்தை உருவாக்கி 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு விற்பனை லாபம் கிடைக்கின்ற வகையில் அனைத்து விவசாயிகளுக்கும் தங்கு தடையின்றி கடன் வழங்குவதற்கு ஆணையிட்டார்கள். அந்த துறையுடைய அமைச்சராக நான் இருந்தேன். எங்காவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் விவசாயிகள் நடத்தியது உண்டா? அவர்கள் அறிவித்த பயிர்க்கடன் அதை தள்ளுபடி செய்யணும், முறையாக தள்ளுபடி செய்தோம். ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் உண்மையான விவசாயிகள் கண்டறியப்பட்ட அவர்களுக்காக வழங்கப்பட்டோம். எந்த விவசாய ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடங்கவே இல்லை. விவசாயிகளின் நலனுக்காக பாடுபடக்கூடியது. அதே மாதிரிதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏறத்தாழ 2016 12,05,000 பேருக்கு 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணணும். 2021 16,43,347 விவசாயிகளுக்கு 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சோம். எந்த அரசாட்சி செய்தோம்னா விவசாயிகளுக்கு எங்களை போன்று உதவி செய்தோம்னா மழை புயல் வெள்ளம் வறட்சி எது வந்தாலும் அவருக்கு துணையாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 10 ஆண்டுகளில் 1,58,02,000 பேருக்கு ஏறத்தாழ 32,470 கோடி ரூபாய் நாங்கள் உதவி செய்திருக்கிறோமே. அது கச்சா புயலா இருந்தாலும் சரி, ஒக்கி புயலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டாலும் சரி, வெள்ளம் ஏற்பட்டாலும் சரி, இது போக சம்பா பயிர் தொகுப்பு, குறுவை தொகுப்பு, வறட்சி நிவாரணம், குறுகியகால பயிர்க்கடன், இனி இப்படி அடித்துக் கொண்டே போகலாம். இத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக செய்தது. நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியில இப்பதான் வந்திருக்கீங்க, வந்தவுடன் கையெழுத்து எதை போட்டிருக்க வேண்டும்? இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருக்க வேண்டாமா? தம்பி சொன்னார், அடித்துக் கொண்டே போனார். 6 சிலிண்டர் வழங்கியது, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கிறது, படித்த பட்டாதாரிகளுக்கு உதவித்தொகை, விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய், ஏழை விவசாயிகளுக்கு. இது ஏதாவது கையெழுத்து போட்டீர்களா? முதலமைச்சர் அவர்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், அவர் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கார்? சட்டமன்றத்தில் இது மாதிரி ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை.
உண்மையிலேயேங்க நான் இந்த செல்லம்பட்டியிலிருந்து உங்கள்கிட்ட மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு முதலமைச்சரை நாங்கள் வாழ்நாளையில் எப்போதும் சந்தித்தது இல்லை. அந்த முதலமைச்சர் பதவி என்பது ராஜாஜி, நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், நம்முடைய பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா, டாக்டர் கலைஞர், மு.க. ஸ்டாலின் அமர்ந்து அந்த சபையை நடத்திய விதம் எப்படி இன்னைக்கு சபையா நடக்குது? சபை மாதிரியே இல்லை, மழலை பள்ளி கூட மாதிரி இருக்கு. சபை மாதிரி இல்ல, சட்டமன்றம் மாதிரி இல்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு வாசிக்க வந்தே அமைச்சருக்கு அவன் சொன்ன மதத்தை சொல்லுகிறான். இங்க நாங்கள் மதத்தை எந்த மதத்தையும் குற்றம் சொல்லுவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம். ஒரு சட்டமன்றத்திலே ஒரு அமைச்சர் பதவி ஏற்கும் போது என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும்? நான் சொந்த பந்தருக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு, உண்மையாக விசுவாசத்தோடு அரசாங்கத்தை நடத்துவேன், அரசாங்கத்தின் அமைச்சராக என் துறையை வழிநடத்துவேன் என்று கையெழுத்து கொடுத்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே நான் இதனுடைய இந்த மதத்தை சார்ந்தவன், இதை இந்த எனக்கு கொடுத்திருக்க பைபிள் இதைத்தான் சொல்லி இருக்கிறது, எவனுக்கும் மாத்திக்கிற மாட்டேன்னு சொல்ற ஒரு கூமுட்டைய இதுவரை இந்த ஆட்சியாளர் பார்த்திருக்கோமா? ஏதாச்சும் எந்த ஆட்சியாளரையும் பார்த்திருக்கோமா? இதையும் கேட்டுக்கொண்டு அப்படியே போந்து பகல்ல தான் இந்த அமைச்சரவை நடக்குது, இரவு தள்ளாடி கொண்டிருக்குது. தள்ளாடுகிறதா எனக்கு என்ன சொல்லி இது தாவேக்காசா தள்ளாடுகிற அரசா தள்ளாடும் அரசா என்று தெரியவில்லை. தெரிந்தவர்கள் தெரிந்திருக்கவங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. இரவுக்கு மேல் யாரும் தொடர்பு கொள்ள முடியாது முதலமைச்சரை. இப்படி ஒரு முதலமைச்சர் பார்த்தது தமிழகம் புதியதாக. இங்க இருக்கிற தாய்மார்கள் தம்பி சொன்னார் 2500 ரூபாய் கொடுக்கறதுனால நம்ம எல்லாம் போடுவோம் தம்பிக்கு ஓட்டு. எது மாதிரி இல்லாம புது மாதிரி செய்வோம்னா அவன் புது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டான். எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு புதுசா இருக்கின்ற கட்சியில நிர்வாக அமைப்பு இல்ல. ஒருத்தர் சொல்றாராம், அதுல ஒரு அமைச்சர் பேசுறான், பொதுப்பணித்துறை அமைச்சரா நீர்வளத்துறை புசியானது பேரு பாருங்க, புசியானது. அவர் சொல்றாரு பேர் வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு இரவு பகல் எந்த நேரத்திலும் எங்களுக்கு போடணும். என்னப்பா சொல்றதும் சொல்றீங்க, ஒரு உண்மையை சொல்ல வேண்டாவா? உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? ஆனந்த் அவர்களே இரவுல கூட பேசினாரா? உங்க முதலமைச்சர் உலக அதிசயமாப்பா கேட்கிறாரா? அங்க நீர் பாதிச்சா அங்க நிலம் போல தண்ணி போகலையாமே, எதுக்கு தண்ணி போகலன்றது அவர் அவருக்கு தான் வச்சோம் கேட்கிறாரா முதலமைச்சர்? போன் போட்டு கேட்கிறாரா? ஆனா நாங்க பதட்டத்தில் இருக்கிறோம். எப்ப முதலமைச்சர் போன் வரும், எதை பற்றி கேட்பார்? இது மாதிரி கேட்டிருந்தா இன்னைக்கு ஆட்சியில இந்த மாதிரி விவசாயிகளுக்கான போராட்டம் ஊர் ஊருக்கு நடக்குது, தெரு தெருவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது, கூலி தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கிறது, துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறார்களே, அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்களே. இந்த போராட்டத்தை பற்றி முதலமைச்சருக்கு தெரியாதா? அவருக்கு எதுவும் இல்லை, ஷூட்டிங் தான். அவர் பேசணும்னா டேக் அப்படின்னு சொல்லணும். அப்படி டேக் சொன்னா தான் அவர் பேசுவார். இன்னைக்கு சபையில் அவருக்கு எழுதி கொடுத்து அது முறையாக படித்ததாக இருந்தால் தான், அவர் படித்து வந்திருந்தால் தான் அதை பேசுவார். அவராக எடுத்து அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா உடனடியாக பதில் சொல்றதுக்கு எந்த தருணமும் இல்லை. வளர்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு இல்ல, புதுசாக வந்துட்டீங்க, ஆசைப்பட்டது வேற கிடைத்தது வேறு, வந்து விட்டீர்கள். சரி, நீங்க என்ன அறுதி பெரும்பான்மையில் இருக்கிறீர்களா? வெறும் 108 இன்னைக்கு திமுகவில் இருந்த கொள்கை கூட்டணி
யாரு? கம்யூனிஸ்டுகள், பொது உடைமை இயக்கங்கள், அந்த கட்சியை காங்கிரஸ் கட்சி. 67 இந்த காங்கிரஸ் இயக்கம் இந்த தமிழகத்துல காங்கிரஸ் மண்ணு இந்த மண்ணை விட்டு போற அளவுக்கு செஞ்சவர் புரட்சி பேரறிஞர் அண்ணா. அதுக்காக தங்கள் கொள்கையெல்லாம் மறந்து கூட்டணி வைத்தார்கள். பெருந்த முதறிஞர் ராஜாஜி அன்னைக்கு கம்யூனிஸ்ட் 2 இயக்கங்களுக்கும் சேராது இருந்தாலும் அவர்கள் அண்ணாவுக்கு துணை நின்றார்கள். ஆனா அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் வேறு, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் வேறு. இன்னைக்கு அப்படியே திமுகவுடைய உழைப்பை பெற்று, திமுக ஊழியர்கள் உழைப்பை பெற்று, பெட்டியை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டு இன்னைக்கு இந்த அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள். இது ஒரு பொய்க்கால் குதிரை. நாம தம்பி சொன்னார் பொய்க்கால் குதிரை. உண்மையிலே அது பொய்க்கால் தான். என்றைக்கு அது அவர்கள் அந்த விளக்கிக் கொள்வார்கள் என்று தெரியாது. கம்யூனிஸ்டுக்காரனுடைய குணத்தை தெரியாதவர்கள் இவர்கள், ஏன்னா புதியவர்கள் இல்லையா. எனவே நான் விவசாய தோழர்களுக்காக அன்பு சகோதரர் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த இந்த உழவர் திட்டம், இந்த உழவர் தோழன் திட்டம் 10,000 ரூபாய் இந்த தொடரிலேயே நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சொந்த விவசாய நிலம் வைத்து ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் 15,000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறேன். இது ஏதாவது இந்த முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த முதலமைச்சர் எதையும் செய்யாமல் காலத்தை ஓட்டினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருக்காது என்பதை நேரத்தில் தெரிவித்து, எங்களை பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய மண்ணையும் புண்ணாக்கக்கூடியவன், வல்லமை படைத்தவன் தலைவன் புரட்சி தலைவர். 1958 சொன்னவர், மன்னா நீ மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறாய், நான் மக்களோடு மக்களாக இருந்து உன்னை பார்க்கிறேன், கோட்டையை பார்க்கிறேன். இந்த நாட்டிலே பசியில்லா மாநிலமாக ஆக்கியவனும் நினைத்தார் புரட்சி தலைவர். பிஞ்சு பிள்ளைகள் இருந்து அத்தனை பேருக்கு சத்துணவிலிருந்து பாட புத்தகத்திலிருந்து அத்தனையும் இலவசமாக கொடுத்தவன் தாய் புரட்சி தலைவி அம்மா. பசியில்லா மாநிலம், விலையில்லா அரிசி திட்டம், எத்தனையோ திட்டங்கள். அம்மா உணவகம், பாத்தீங்கன்னா மடிக்கணி, மாணவர் செல்வங்களை, அறிவி செல்வத்தை, இப்படி எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் எங்களுடைய ஆட்சியிலே கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி தாவேகா அரசு வந்தவுடன் புதிதாக நீங்க செய்ய வேண்டும். ரஜினி படத்தில் வர்ற மாதிரி ரஜினி சொல்வாரு, செந்தில் கிட்ட எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சிரிப்பு கூட போடுவாங்க. அவரு செந்தில் போட்டுங்க சட்டை, அவர் போட்டுங்க சட்டை, ஏன் சட்டை, ஆனா அவர் போட்டுக்கார அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரஜினி சொல்லுவார். இதை அடிக்கொடுக்க சொல்லுவார். அது மாதிரி எங்க திட்டத்தை பூரா காப்பி அடிச்சு நீ நாங்க என்னன்னா செயல்படுத்தணுமோ அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு திரும்ப செயல்படுத்துவீங்க. அதுல எங்களுக்கு நாங்க வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் எங்க திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக. ஆனா அதுக்காக அதிமுகவை இழிவுபடுத்தி அதிமுகவில் இருக்கிற தொண்டனை கூப்பிட்டு விடலாம், தொண்டனை அழைத்து விடலாம் என்றால் இந்த விஜய் அல்ல, எத்தனை விஜய் வந்தாலும் அதிமுக தொண்டன் படம் மாற மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் கொள்கை மிக்கவன், கொள்கை வீரமிக்கவன், கொண்ட கொள்கையில் மாறாதவன். தலைவர்கள் மாறலாம், தொண்டர்கள் மாற மாட்டார்கள். என்னதான் நீங்கள் நாடகம் ஆடினாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை ஒருத்தரை கூட நீங்கள் பிடிக்க முடியாது, ஒருத்தரை கூட சேர்க்க முடியாது என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, விவசாய தோழர்களே ஒன்று கூடுங்கள். உங்களுக்காக உழைத்திட்ட ஒரு இயக்கம் தமிழகத்திலே 54 ஆண்டுகள் கட்சி நடத்தி 31 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்து எண்ணற்ற திட்டங்கள் விவசாய தோழர்களுக்காக மும்முனை மின்சாரம் உங்களுக்கு வழங்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் நடுக்கிக் கொண்டே போகலாம். சுட்டரிக்கின்ற வெயில், இந்த வெயிலை பார்த்தவுடன் எனக்கு கூட ஒரு இது வருகிறது. எண்ணற்ற இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். மதுரை பொதுவாக எடுத்துக்கொண்டால் மிதமான வெப்பம், மிதமான
மழை இருக்கும், சரியான மழை இருக்கும். ஆனா சமீப காலமாக இங்கு இருக்கிற சாலையில் இருக்க மரங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டதனால், சில மரங்கள் எல்லாம் இல்லாதனால இன்றைக்கு வெப்பம் அதிகமாகிவிட்டது. நிலத்தடி நீர் அதாளபாதாளத்துக்கு போய்விட்டது. நாங்க தான் தடுப்பணை எல்லாம் கட்டணும். ஏன் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய விவசாயிகளுக்காக நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களிடத்துல கேட்டுக்கொள்ளலாம். இந்த நானும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல எல்லினோ இதுல என்னன்னா இந்த திட்டத்தை என்னன்னா வெயில் அதிகமாக, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கு. எனவே ஒவ்வொருவரும் நாம் இல்லத்தின் முன்பாக மரம் வளர்க்க வேண்டும், செடி வளர்க்க வேண்டும். இது அதிமுகவுடைய கோரிக்கையாக நினைக்காதீர்கள். நம்முடைய எதிர்கால சந்ததி, நம் வருங்கால சந்ததிகளுக்கு நம்முடைய தலைவர்கள், நம்முடைய பெரியவர்கள் நமக்கு விட்டு சென்ற அந்த நல்ல நமக்காக கொடுத்த இயற்கை வளம் இன்றைக்கு பொய்த்து கொண்டு இருக்கிறது. எனவே மீண்டும் நாம் அவர்களுக்கு அது மாதிரி ஒரு வளத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் எல்லாம் முடிவெடுக்க வேண்டும், நீங்க எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அன்பு உங்க சகோதரனாக, உற்ற தோழனாக, உங்களுடைய தம்பியாக, மாமனாக, மைத்துனனாக உங்களிடத்தில் இந்த நான் அன்போடு வேண்டுகோள் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு நம் பொதுச் செயலாளர் தஞ்சையில நடத்துகிறார். காவிரி பிரச்சனை பற்றி நான் பேச வரவில்லை. காவிரி பிரச்சனை பற்றி தம்பி அழகாக பேசினார். நான் அதற்குள் போய் இவ்வளவு நேரம் உங்களை காக்க வைக்க வேண்டிய நேரம் அதிகமாகிவிட்டது. எனவே அன்பு சகோதரர்களே, நாம இந்த மரம் வளர்க்கிறது, முல்லை பெரியார் அணையில் இன்றைக்கு நாம் பெற்ற 142 அடி நீர் உயர்வை வைத்துக் கொள்ளலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கடந்த திமுக அரசு எனக்கு நழுவி 142 கோடியாக 142 அடியாக மாற்றுவதற்கு வழிவகை செய்துவிட்டது. அந்த குறிப்பிட்ட காலங்களில் பொதுவாக அந்த தீர்ப்பின் வடிவம் என்னென்றால் 5 மாவட்ட விவசாயிகளுக்கு நலனுக்காக 152 அடியாக படிப்படியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்ற அந்த நிலையை கடந்த கால அரசு செய்யவில்லை. இந்த அரசாட்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும், இந்த 5 மாவட்ட விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்தேன். இந்த 158 கால்வாய் இதை கடந்த திமுக ஆட்சியிலே அந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சகோதரர்களே, நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டம் பயனற்ற சட்டத்தை கலைஞர் அவர்கள் ஒரு விளம்பரத்துக்காக செய்தார்கள். ஆனால் அந்த சட்டத்தை மாற்றி அதை நம்முடைய மக்கள் பயன்படுத்திக் கொள்கிற அளவுக்கு இந்த 58 கால்வாயில் நீர் நிறைந்து வருவதற்கு வைகாற்றிலே வருகின்ற பொழுது அதை இங்கே கொண்டு வருவதற்கு வழிவகை செய்தவர் எடப்பாடியார் என்பதையும் நீங்க மறக்கக்கூடாது. நான் அமைச்சர் அந்த நேரத்தில் அவர் கலைஞர் 72 அடி உயர்ந்தாதான் ராமாவரம் கம்மாயி சர்ப்ளஸ் ஆக வேண்டும். அதிலிருந்து எல்லா நீர்நிலையும் சர்ப்ளஸ் ஆனாதான் 58 கால்வாயை திறக்கலாம் ஒரு திட்டத்தை அவர் அந்த சாராம்சத்தை போட்டிருந்தார். அதை மாற்றி 69 அடி உயர்ந்தாலே 58 கால்வாயில் தண்ணி திறக்கலாம் என்ற வழிமுறையை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்க கூட எங்களை விட்டுட்டீங்க. எப்ப அந்த உசிலம்பட்டிக்காரங்க கூட எங்களை மறந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. எதுக்கும் ஆசபாசங்கள் இடம் கொடுக்காதவர்கள் ஒரு நடிகனுக்காக போய் அதை செய்யறான் இதை செய்யறான். சினிமாவில் 10 பேர் 100 பேர் சுருளாண்டான்னு என் தலைவன் நல்ல ஒழுக்கத்தை சொல்லி படத்துல தொண்டர்களை உருவாக்கினார் இல்லையா? என் தலைவன் நடித்த படத்தில் ஏதாவது ஒரு வில்லங்க காட்சி வருமா? ஒரு ஆபாச காட்சி வருமா? என் தலைவன் நல்லதவே சொல்லி இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆளுகளை உருவாக்கினார். நாங்களாம் அதுலதான் வந்தவங்க. ஆனா நீ ஒருத்தரவாச்சு விஜய் உருவாக்கி இருக்கியோ? உன் படத்தை பார்த்து எவனக்கு திருந்தனான்னு சொல்லு. ரீல்ஸ் போட்டான்னு வருமே, உன் படத்தை பார்த்து திருந்தனான்னு சொல்ல முடியுமா? ஏயா
படத்துலதான் நீ ஒண்ணும் செய்யல, ஏமாத்திட்ட, படம் காட்டிட்ட. நெசத்துல உன்னை உருவாக்கிட்டாங்க. இந்த விவசாயிகளுடைய மன குமரினால் இவங்க வயிறு எரிஞ்சால் நீ சரியாக கூட இருக்க மாட்டாய். உங்களுடைய இவருடைய வயிறு எரியக்கூடாது. எனவே இந்த ஆட்சி அதிவிரைவிலே போயிடும். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. 2 ஆண்டுகள்ல அடுத்த தேர்தல் ஒரு நாடு ஒரு தேர்தல் வருகிறது. அப்போவாச்சும் மாத்தி போடுங்கப்பா. இது மாதிரி ஈழ்ச்சிக்காரன விட்டுருங்க, அது அதோட வச்சுக்கோங்க. என் தலைவனை எங்க அம்மாவையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னப்பா, என்னம்மா, அம்மாவும் சரி தலைவரும் சரி, எத்தனை முறை பார்த்தாலும் ஐயோ அது நமக்கு பார்த்த மாதிரி. இப்ப சுந்தரராஜ பெருமானை பாருங்க, அழகரை பார்த்து கொண்டே இருவாங்க. அந்த அழகர் பெருமான் அழகுமலையை அன்று விரட்டு வருவார் மதுரைக்கு. வர்ற வழியெல்லாம் மண்டபப்படியில் ஆயிரக்கணக்கான மண்டபப்படியில பார்க்கிற மக்கள் ஆத்துக்கும் பார்ப்பாங்க, பார்த்து கொண்டே இருப்பாங்க 10 நாள். அது மாதிரி என் தலைவன் இந்த பக்கம் எத்தனை தடவை வருவார், எத்தனை தடவை போவார். எங்க அம்மா எத்தனை தடவை, அத்தனை தடவை நீங்க பாப்பீங்க. பார்த்து கொண்டே இந்த முதலமைச்சரை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல பார்க்க முடியுமா? நான் தம்பி விஜய குறைத்து மதிப்பில்லை சொல்றேன். அவர் அளவு பார்க்கணும். அவர் அளவு பார்த்துக்கிட்டு சரி மக்கள் கொடுத்துட்டாங்க, இந்த மக்களுக்கு சொன்னதை நம்ம செய்யணும் அப்படின்னு செய்யணும். அதான் ஒரு முதலமைச்சர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். யாரும் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. 3 மாசம் 100 நாள் ஆயிருக்கு. அவர் படம் 100 நாள் வால் போஸ்ட் ஓடுற மாதிரி அவருடைய கட்சி ஆட்சி 100 நாள் ஓட்டி இருக்காரு. இனி எத்தனை நாள் ஓடுன்றது தெரியாது. அது என்னைக்கு மக்கள் மத்தியிலிருந்து தூக்கி எறியப்படும் தெரியாது. அதுபோல் நல்லதை செய்யுங்கள். இது போன்ற விவசாயிகளுடைய வயிற்று எரிச்சலுக்கு ஆளாகி விடாதீர்கள். விஜய் அவர்களே, புரட்சி தலைவி அம்மா வெளிக நாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கோரிக்கை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.